கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனை தந்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். நாம் செபித்து ஆராதனையை ஆரம்பிப்போம். செபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர் எங்கள் பிதாவே, உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக துதிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வேதனையும் சோதனையும் கண்ணீரும் நிறைந்த உலகத்திலே இவ்விதமாக கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய நாமத்தினாலே 2 or 3 பேர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண நல்ல தேவனே, எக்கால வேளையிலையும் அனைவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். யாவருக்கும் இந்த ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் கூட இரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்களாக, உம்முடைய தொடுதலை அனுபவித்தவர்களாக, உம்முடைய இன்ப சத்தம் கேட்டவர்களாக எடுத்து விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆங்காங்கே இருந்தும் உம்முடைய சத்தத்தை கேட்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பேராக ஆசீர்வதியும். பாடல் பகுதி, ஜெப பகுதி, ஆண்டவரே செய்தி பகுதி யாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலும் நாம் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். உற்சாகமாக முழு மனதோடு நாம் தேவனை துதித்து நாம் ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிறவர். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் அகிலத்தையும் படைத்தவர். அவர் நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையான தேவன். அவர் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை பாடி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியும் கருத்தினார் தாங்கியே நடத்துவார். உற்சாகமாக முழு மனதோடு கருத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். இயேசு அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படியே கவனமாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு நம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அகிலத்தையும் படைத்த தேவன். ஆமென். அகிலத்தையும் ஆளுகிறவர், சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கின தேவன். அவருடைய ஒரே வார்த்தையினாலே சகலத்தையும் உருவாக்கின தேவன். ஆமென். அவர் வல்லமை உள்ளவர்.
தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள தேவன். ஆமென். அவர் யுத்தத்தில் ஜெயிக்கிற தேவன். ஹalleluya. இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறபடியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஆராதிப்போமா. ஹalleluya. நம்முடைய இருதயம் தேவனை துதிக்கட்டும், நம்முடைய உள்ளம் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவதாக. ஆமென். ஹalleluya. ஒரு மனதோடு நாம் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறதன்படி ஆமென். நாம் இந்த நேரத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறான் தேவனை துதித்து நாம் ஆராதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் கடந்த ஒரு வார காலமாக நம்மை நீதியின் கரத்தினால் தாங்கி வழிநடத்தினவர். எவ்வளவோ ஆபத்தின சமோசங்கள் வந்த போதிலும் அவருடைய கிருபை நம்மை காக்கிறது, அவருடைய வலதுகரம் நம்மை தூக்கி நிறுத்தினது. ஆமென். ஹalleluya. நாம் விழுந்து போகாதபடிக்கு அவருடைய கரம் நம்முடைய பாதங்களை தாங்கி ஆமென் உயர்ந்த கண்களை நிறுத்தினது. ஹalleluya, 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 ஹalleluya. இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகள் எழும்பட்டும், தேவனை துதிக்கிற துதிகள் எழும்பட்டும். ஹalleluya. எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு, எங்கே துதி உண்டோ அங்கே வெற்றி உண்டு. ஆமென். துதிக்கிறவர்கள் முன்பாக செல்கிற நேரத்தில் யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது போல ஆமென். இந்த நேரத்தில் நாம் ஒரு மனதோடு துதிக்கிற இந்த நேரத்தில் ஆமென். ஹalleluya. நமக்கு விரோதமான எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான கொரோனா கிருமிகளும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. ஒரு மனதோடு நாம் துதிக்கிற நேரத்தில் ஆமென் தேவனுடைய விடுதலைகளை நாம் பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமைகளை நாம் பார்க்க முடியும். ஆமென். தேவனை துதித்து நாம் ஆராதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவன். ஆமென். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவன். ஆமென். அவர் சொன்னது ஆமென் ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமே. ஆமென். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறாரே. அவருடைய மகத்துவங்களை சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய மகிமைகளை சொல்லி அவருடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா. கடந்த நாட்களிலே அவர் நமக்கு செய்த உபகாரங்கள், அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த எல்லா அதிசயங்களை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுப்பா, நீர் மட்டுமாய் பாதுகாத்துக் கொண்டவராய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை பாதுகாத்துக் கொண்டவராய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். சபையின் குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டவராய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறியோர் முதியோரை நீர் பாதுகாத்துக் கொண்டவராய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய சட்டைகளின் மறைவிலே எங்கள் ஒவ்வொரு நீர் அரவணைத்துக் கொண்டவராய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் துதிக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வெளிப்படுவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதில்லை, அவைகள் ஒழிந்து போவதில்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதை செய்த அந்த கிரியைகளை செய்யாதபடிக்கு அவரிடத்தில் திரும்புவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரே. தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க ஆமென். ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவோடு தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. ரிபால வலகுடவ சந்தர பௌடலவ. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு துதிகளை செலுத்தி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. துதிக்க துதிக்க நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நோயின் கிருமிகளும் அழிக்கப்படுகிறது. எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் மாறுகிறது. எல்லா பில்லிசினிய மாந்திரிய கட்டுகள் மாறுகிறது. நாம் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற நேரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது போல இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான பில்லிசினியம் இல்லை என்று சொன்னது போல நாம் துதிக்கும் போது அவைகள் முற்றிலுமாக அற்று போகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மனதோடு தேவனை ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக தரைமட்டமாக்கப்பட்டது உண்மையானால் இந்த நேரத்தில் நாம் ஒரு மனதோடு தேவனை ஆர்ப்பரிக்கிற இந்த நேரத்தில் ஆமென் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கோட்டைகளும் தரைமட்டமாக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய சமூகத்தில் இந்த காலங்களில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவர் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் அப்பா. என் நம்பிக்கை எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான நம்பிக்கைகளும் நீர்தான் ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்தின் எந்த காரியத்தை விட ஆமென் உண்மையே நான் முழு மனதோடு நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் நம்பிடும் தெய்வம்,
இயேசுவே நான் உண்மை என்றுமே நம்பிடுவேன் அப்பா. நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஏசப்பா உண்மையே நான் என்றைக்கு நம்புவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆனாலும் உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை விட்டு என்னை பிரிக்க இந்த உலகத்துல யாராலும் கூடாதப்பா. உண்மையே நம்பியிருக்கேன் என்று சொல்லுவோம். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே என்னை தாங்கிடுவா. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவா. எந்த துன்ப நேரம் நானும் சேருவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த துன்ப நேரம் நானும் சேருவேன். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். இந்த நேரத்தில் ஒரு சமர்ப்பண இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் இன்ப துன்ப நேரத்தில் எல்லாம் நான் உண்மையை சேருவேன் அப்பா. உண்மையே நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய தேவன் நீர், என்னுடைய ராஜன் நீர், எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர், எனக்கு சமாதானத்தை அருளுகிறவர் நீர், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர், என்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை எல்லாவற்றையும் கொடுக்கிற நீர் அப்பா. நான் உண்மையை சார்ந்திருப்பேன், உண்மையை நம்பி இருப்பேன். நான் நம்பி இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நேரத்தில் நாம் இதுவரைக்கும் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய கிருபை வெளிப்படும்படியாக நல்ல வேத வசனங்களை தேவன் கேட்கும்படி செய்யும்படியாக இந்த நாட்களிலும் பரவி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வியாதி ஆமென் நம்முடைய தேசத்தை விட்டு நம்முடைய மாவட்டங்கள் நம்முடைய உலகத்தை விட்டு முற்றிலுமாக அழிந்து போகும்படியாக தேவன் இந்த நாட்களிலும் பலத்தை கிரியை செய்யும்படியாக அதற்கு விரோதமாக தேவனுடைய கரம் வெளிப்படும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. அந்த நேரத்தில் நாம் யாவரும் ஒருமித்து நாம் ஜெபிப்போமா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 6 மாதங்கள் எங்களை விட்டு கடந்து போனது ஆண்டவரே. 6 மாதங்களே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே எம்மட்டும் சுகத்துடன் நீர் பாதுகாத்து வைத்திருப்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 7ஆம் மாதம் ஆண்டவரே முதல் ஆண்டவரே ஓய்ந்தால் காரவெள்ளே உடைய பாதவெள்ளே எங்களை கூட சேர்ந்து நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுமல நாராயணன் வைக்கிறது விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிகளை உம்மை ஏற்றுக்கிறோம் அப்பா. எங்களை இவ்வளவு சுகத்திரம் நீர் பாதுகாத்து செய்து உடைய பாதவெள்ளே குடிவர செய்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இந்த கொடிய நோயான ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்கள் இடங்கள் ஆண்டவரே அது வந்திருக்கிறது அப்பா. எங்கள் இடத்தை விட்டு ஆண்டவரே அந்த சத்துருவாத ஆண்டவரே அந்த பொல்லாத நோயானது எடுபட்டு போக வேண்டும். அக்கினி கடலில் அது ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு
அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே இன்னும் ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே சுகபலன் அடைந்த ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உம்முடைய வருவதற்கு நீர் இதன் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வந்து சேர்வதற்கு கிருபை செய்யக்கூடிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இம்மட்டும் பாதுகாத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னவர்களை பாதுகாத்து கொண்டிருக்க உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யோபுடைய வீட்டை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நீர் வேலையிட்டு பாதுகாப்பு செய்த ஆண்டவரே. எங்கள் விசுவாசிகள் ஆண்டவரே எங்களோடு ஜெபிக்கிறோம். எங்கள் உலகம் எங்கள் தேசங்கள் ஒவ்வொரு உலகத்தை ஆண்டவரே கட்டுக்குள்ளாக கொண்டு வருமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நாம பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. துதிக்கிற மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக மாறி அந்த பரலோக பாக்கியங்களாக மாறுவதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை வேண்டுதலை கேட்டு சீக்கிரமாக ஒரு அற்புதம் செய்ய முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாடத்தின் பாடல் பகுதியில் உங்களுடைய கிருபை எங்களோடு முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெப பகுதியில் ஆண்டவரே உங்களுடைய அசைவாதத்தை உணர்ந்து ஜெபித்து ஆராதிக்க நேர்ந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரசங்க பகுதியில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மன்னாவை பார்த்து நீர்தாமை பகிர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னா பகிர்ந்து நாங்கள் மனமகிழ்ச்சி சந்தோஷம் விடுதலை கொள்வாராக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்வார் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தாலே ஆண்டவரே ஒவ்வொரு இடை கட்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே. துதி இந்த மகிமையை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஒருமுறை கூட அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாட்கள் ஆண்டுடைய கிருபை நம்மை வாங்கி நடத்தி வருகிற இந்த பெரிதான இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக நாட்களில் நம்முடைய தற்போதைய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் தெரியும். செபித்து வருகிறீர்கள். இன்னும் அதிகமாய் செபிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எல்லா தேசத்திலும் உள்ளதான பொதுவான பிரச்சனை இந்த வைரஸினால் உள்ளதான பிரச்சனை. அது பாரபட்சமின்றி ஒன்று போல எல்லா தேசத்திலும் இன்றைக்கு அது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சிக்கலாக அனைத்து மக்களுக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் என்ற நிலைமையிலே யாவரும் அதை எண்ணி வேதனைப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஆண்டவரே இவைகளிலிருந்து ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை எங்களுக்கு தார், எங்கள் தேசத்துக்கு தார் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகளும் தேவனுடைய மனிதர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாட்களில் நாம் நம்புகிற தேவன் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி இதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் நேரத்தையோ நாளையோ அவருடைய வருகை நாம் எப்படி அறியாமல் இருக்கிறோமோ அதே போலவே இதனுடைய பூரணமான ஒரு மீட்பு விடுதலை இன்றைக்கு ஏற்பட போவது என்றும் தெரியாத ஒரு நிலைமையிலே நாம் அதுவரையிலும் பொறுமையாக இருந்து எல்லாவற்றிலேயும் துளைத்து நாம் ஜெபத்தை தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாய் நம்பியிருக்கிற தேவன் அவர் பெரியவர். அவருடைய வேலையில் நான் ஏற்கனவே நான் பேசும்போது இயேசுடைய தாயிடத்தில் இயேசு சொல்லும்போது, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த வேலை குறித்து தெரியாமல் இருந்ததினாலே வேலைக்காரரை பார்த்து இயேசுடைய தாய் சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. நமக்கு இன்னைக்கு அவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானிப்பதற்காக சில வசனங்களை உங்களுக்கு வைக்கிறேன். யாத்திரையாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை
கேட்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவன் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படியும் மனிதனை அவர் படைத்தார். ஆனால் ஆரம்ப நாட்களிலே குறிப்பிடப்பட்டதான கட்டளைகள் பிரமாணங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயற்கையாகவே ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை இல்லை என்றால் சிருஷ்டிகரை குறித்த ஒரு எண்ணமும் பயமும் காணப்பட்டது. அவரை கனப்படுத்த வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர்கள் ஆண்டவருக்கென்று பலியாக இல்லை என்றால் காணிக்கையாக ஆதாமுடைய பிள்ளைகளே கொண்டு வந்து படைத்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அதை தொடர்ந்துள்ள நிலைமையிலே அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நிலைமையிலே அவரை கனப்படுத்துவதற்காக பலிபீடங்களை கட்டி அவரை தொழுது கொண்ட அனுபவம் இருக்கிறது. அது நன்றி செலுத்தும் பலிபீடங்களாக காணப்பட்டது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே இன்று நாம் வாசிக்கும் போது அங்கே உலகத்தில் நடந்த பெரிய ஒரு சம்பவம் நோவாவுடைய நாட்களில் ஏற்படுதான அந்த ஜலப்பிரளயம். அந்த ஜலப்பிரளயத்திலே வரப்போகிற காரியத்தை குறித்து, ஏற்பட போகிற ஜலப்பிரளயத்தை குறித்து நோவாவை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார், அதை அறிவித்தார். ஆனால் ஜனங்கள் அதை செவிசாய்க்கவில்லை. கடைசியாக ஆண்டவர் சொன்னபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தான். அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக குப்பை மரத்தினால் ஒரு பேழையை செய்வதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டார் நோவாவுக்கு. அவர் சொன்னபடியே, அவர் அதன் அளவுகள் படியே ஆண்டவர் காண்பித்த நிலைமையிலே, கற்பித்த நிலைமையிலே நோவா அதையெல்லாம் செய்து முடித்தான். அவர் சொன்ன வேளையும் வருகிறது. இப்போது பேழையிலே கர்த்தர் சொன்னபடி ஒரு பிராணிகள் முதல் எல்லா மிருகச் ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் சேகரித்தான். எல்லாவற்றையும் எடுத்து விட வேண்டிய எடுத்து விட்டார். அது கடந்து செல்வதற்காக வழி ஒன்று இருந்தது. அதன் வழியாக ஏறி போக செய்து அடம்பிடிக்காமல் யாரை கூட எந்த சூழ்நிலையிலும் ஒரு நோவா, ஒரு மனுஷன் சொன்ன அதன் கட்டளை கீழ்ப்பணிந்து சிங்கமானாலும் சரி, கரடியானாலும் சரி, எல்லாமே பிரவேசிக்கிறது. ஆனால் அறிவுள்ள மனுஷன் இதையெல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறானே ஒழிய அவன் மதிவரவில்லை. இன்றைக்கும் அதே நிலைமையில் தான் இயேசுடைய வருகை குறித்தும் கடைசி கால சம்பவங்களை குறித்தும் தேவ மனிதர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அது பரியாசமாய் தோன்றுகிறது. உண்மையாக சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் ஆண்டவர் ஏற்கனவே வேதத்தின் மூலமாய் அறிவித்திருக்கிறார். அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்டதான வார்த்தைகள் இன்றைக்கும் அது ஒரு
வள்ளி புலி தெற்றாமல் அப்படியே நிறைவேறிக் கொண்டு இருக்கின்றன. இப்போது இதை பாருங்கள், ஒன்றில் ரெண்டில் பல காரியங்கள். வைரஸ் மாத்திரம் இல்லை, அந்த பயிர்களை அழிக்கிற வெட்டுக்கிளி, இன்னும் பூமி எதிர்ச்சி, யுத்தங்கள் செய்திகள், கொள்ளை நோய், இதெல்லாம் சொல்லியிருக்கிறது. அவைகள் தான் இன்றைக்கு சம்பவித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் அறியும் போது, காணும்போது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இயேசு சொன்னபடி, தான் சொன்னபடி சீக்கிரமாக அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை அவர் தம்மோடு சேர்த்துக்கொள்ள வரப்போகிற காரியத்தை அவர் நினைவுபடுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் காணும்போது நீங்கள் இது வருகை நாட்கள் சமீபம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது இப்படி இருக்க, நான் வேதத்தில் நான் பார்க்கும்போது வாசித்த அந்த வசனத்தில், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக. அந்த பரிசுத்த ஸ்தலம் இல்லை என்றால் வாசஸ்தலம். ஆரம்ப நாட்களிலே நான் சொன்னது போல அவர்கள் மனசாட்சிப்படி, அதில் தோன்றினபடி அந்த சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை கனப்படுத்த விரும்பினார்கள். அதற்காக அவர்கள் சின்ன சின்ன பலிபீடங்களை கட்டி அதில் பலிகளை செலுத்தினார்கள். அது அப்படி நாளடைவில், அதாவது மோசேயுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்படுகிற நிலைமையில் அந்த சீனாய் மலையில் மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார். அதை நமக்கு வாசித்தோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாம். அப்போ அந்த தற்காலிகமாக அவர்கள் அந்த பலிபீடங்களை செலுத்தினதையும் ஆண்டவர் அலட்சியப்படுத்தவில்லை. அவர் பெரிய தேவனாக இருந்தாலும் அதை கனமணினார், முகர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் மகா பெரியவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நெருக்கம் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு இப்போது அவர் மோசேயிடத்தில் ஒரு விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்துவார்கள். பரிசுத்த ஸ்தலம் இல்லையென்றால் வாசஸ்தலம். அவர் தங்கியிருப்பதற்காக, அவர்கள் நடுவிலே நான் தங்கியிருப்பதற்காக. எவ்வளவு பெரிய, அதாவது பெரிய தேவன், யாரும் கட்டி சேர முடியாத ஒளியிடத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஆனால் இப்போ சொல்றார், மனுஷனிடத்திலே ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு மகா பெரிய தேவனுக்கு மனுஷன் ஒரு கைவேலையினாலே கட்டுகிற ஆலயத்தில் தங்குவாரா? ஆனால் இப்போது அன்றைக்கு இருந்த மனுஷனுடைய அந்த அறிவை கொண்டு அது பெர்மனண்டாக இல்லை, இந்த நாட்களில் நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் என்பதை கட்டினார்கள். அதை ஆங்காங்கே பெயர்த்து அவர்கள் கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையிலே அது கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதில் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற நிலைமையில அது வகுக்கப்பட்டிருந்தது. அதிலேயும் தேவனுடைய பிரசன்னம் அந்த பிரதிஷ்டை நாளில் தேவனுடைய மகிமை கூடாரத்தை நிரப்பிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அதில் இருந்துதானே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த உடன்படிக்கை பற்றி அவருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருந்தது. அதை அவர்கள் நம்பினார்கள்.
அந்த நிலைமையில எல்லாரும் எப்போதும் போக முடியாத ஒரு நிலைமை இருந்தது. மகா பிரதான ஆசாரியர் மட்டும் மகா பாவ பரிகார தினத்திலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்கிற நிலைமை இருந்தது. ஆனாலும் நாளடைவில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னபடி கானான் தேசத்திலே பிரவேசித்தார்கள். இன்னல்கள் இடர்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் வாக்கு பண்ணபடி முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணபடி அந்த கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொடுத்தார். அதில் அவர்கள் பிரவேசித்தார்கள். இந்த ஆனாலும் சீலோ என்று சொல்லிய இடத்திலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அப்படியே இருக்க ராஜாக்கள் ஏற்பட்டார்கள். முதல் அரசனாகிய சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுக்கு பின்பு அவன் உண்மையற்றவனாய் அவனுடைய விருப்பத்தை முழுவதுமாக நிறைவேற்றதினாலே அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே ராஜ்ய பாரத்தை இழக்கிறான். அடுத்தாக தாவீது அவனிடத்தில் சிலுவை ஜனங்கள் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார் தேவனால். அவனுடைய நாட்களிலேயே தாவீதுக்கு கர்த்தரை கனமணுகிறவனாக காணப்பட்டபடியினாலே அவனுடைய உள்ளத்திலேயே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. நான் இந்த அரச அரண்மனையிலே எல்லா வசதிகளும் நிறைந்த தந்த கட்டிலே படுத்திருக்கிறேனே என்றெல்லாம் இருந்த அந்த உணர்வானது தனக்கு அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு என்னை இந்த மேய்ப்பனாக இருந்த என்னை இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிற தேவனுக்கு அந்த சீலோவில் இருக்கிற அந்த கூடாரம் ஆசிரியப்பு கூடாரம் போதாது, அவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு விரும்பினார். தாவீதுடைய உள்ளத்தின் அந்த நிலைமை பாருங்க. ஆண்டவரே, உமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் ஆனாதி வானங்களும் கொள்ளாதே. அப்படிப்பட்ட மகாபுரிய தேவனுக்கு அவனால் இயன்ற அளவில் ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனாலும் அவன் கையினால் இரத்தம் சிந்தப்பட்ட அந்த ஒரே காரணத்தினால் நீ செய்ய வேண்டாம், உன்னுடைய மகன் அதை நிறைவேற்றுவான் என்று அந்த விருப்பத்தை தெரியப்படுத்தினார். தாவீது அட்லீஸ்ட் தன்னால் இயன்ற நிலைமையில் அதுக்கு தேவையான வெள்ளி பொண்ணு அவருடைய மரங்கள் தேவையான விலையேறப்பட்ட கற்கள் என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தான். நாளடைவில் சாலோமோனுடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் ஏற்பட்ட போது தன் தகப்பனாருடைய ஆலோசனையின்படி ஒரு தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றதாக அழகிய விலையுயர்ந்த நிலைமையில் அந்த காலத்தில் ஒரு ஆலயத்தை, இன்றைக்கு சாதாரண உள்ளதே பேராலயம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது மகா பெரிய பேராலயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுற அந்த நாளிலே தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பித்து ஆசாரியர்களுக்கு கூட தங்களுடைய வேலையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவ்வளவு தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. அப்படின்னா தேவன் அதை எவ்வளவாக விரும்பினார் என்று நாம் அறிய முடியும். தொடர்ந்து இப்படியாக ஒரு நிலைமை பிந்தின நாட்கள் அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டு போச்சு. அது சத்துரு சேனை அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் இருந்த முதல் அரசனாகிய பெயர் பெற்றவனாக இருந்த
ராஜா முற்றுகையிலே கடைசியாக 3வது உடைய அட்டாக்கில் தேவாலயத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். ஒரு தேவாலயத்தை கூட அவர்கள் அழித்து விட்டார்கள். பிந்தின காலத்தில் ஏரோது ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்துக்கு பேரே ஏரோது ஆலயம் சொல்லுவார்கள். இது இப்படியெல்லாம் இருந்தால் இனி மனுஷனிலேயே அவர் தங்க வேண்டும் என்பதை விரும்புவது மட்டுமல்ல, அதை அறிவிக்கிற நிலைமையில் பவுல் அதை குறித்து அதை விதமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்படி என்றால் இன்றைக்கு தாவீது சொல்லும்போது, இந்த மகாபுரிய தேவனாகிய உமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? வானாதி வானங்களும் கொள்ளாதே என்று சொல்லுகிற அதே தேவன் இப்போது புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே தங்கியிருக்கக்கூடியதும் அந்த விலையேறப்பெற்ற அந்த தேவனுடைய ஆலயம் கல்லினாலேயும் மண்ணினாலேயும் கட்டப்பட்டது அல்ல, அவருடைய வாசஸ்தலம் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகாபெரிய தேவன் இந்த அற்ப மனிதர்களாகிய நமக்குள்ளே இன்றைக்கு வாசஸ்தலம் ஆக்கி கொண்டு நமக்குள்ளே இன்றைக்கு வாசமாக இருக்கிறார். ஆனால் அந்த தேவன் தங்க வேண்டும் என்றால் அவர் தங்குகிற இடம் எப்படி? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவர் வாசம் பண்ணும் இடம் இன்றைக்கு சில ஆட்கள் பயபக்தியை காட்டுவார்கள். ஆனால் உண்மையான தத்துவத்தை இல்லை என்றால் உண்மை நிலையை அறியாதிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி நடத்தி கொள்வார்கள்? சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த பயபக்தி வந்து விடுகிறது. அது நேர்மையானதல்ல, போலியானதாக இருக்கிறது. உண்மையாக இன்றைக்கு அதை கிரியில் அவர்கள் காண்பிக்க முடியவில்லை. இப்போ அவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுவார்? நமக்குள்ளே என்றால் அவருடைய பிள்ளைகளாக, இல்லை என்றால் பாவியாகிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக, பரிசுத்தமாக வாழ்வதற்காக இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்க சொல்லியிருப்படி இயேசு இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாகிய நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆலயமாகி நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலர் வெளிப்பிரகாரமாக அதை காண்பிக்கிறார்களே ஒழிய உள்ளார்ந்த நிலைமையிலே பரிசுத்தத்தை காண்பிப்பது இல்லை. பரிசுத்தத்தை அப்படி என்றால் இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒருவனுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு அவன் செய்கிற அந்த பாவக்கிரிகளை அவன் செய்ய மாட்டான். இன்றைக்கு சில ஆட்கள், நான் ஆற்றில் இருக்கும்போது ஒரு மனுஷன் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டே போவார், எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் காணும்போது ஆண்டவர் எனக்குள்ளே தங்கியிருக்கான்னு சொல்லிடுவார். எனக்கு அது வேடிக்கையாக, என்ன சிரிப்பாக வரும். ஆமாம், ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ண இடத்துல சாராய வாடகையும் இந்த முன்னால் கல்லணி சொல்லுவாங்க, அதுக்காக நம்முடைய பெயரை அவர் உருவாக்குறார். இல்லை,
இல்லையென்றால் இன்றைக்கு இருக்கிற மூக்குப்பொடியை மூக்கிலே துரத்துகிறார்களே, அதற்காகவா அதை உண்டாக்கினார்? இல்லை. ஆனால் நம்முடைய அவயவங்கள் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருப்பதனாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் அவர் தங்கியிருப்பதற்காக நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆகவே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட சில நேரத்தில் சாரமில்லை என்று எண்ணி பரிசுத்தத்தை மறந்து வாழ்கிற அனுபவங்கள் உண்டு, நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே சிந்தித்து பாருங்கள். அவருடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய உள்ளத்திலே சிந்தை மாத்திரம் இருந்தால் போதாது, செயல்பாட்டிலே நாம் அந்த உண்மையான பரிசுத்தம் நீதியும் அன்பும் உள்ளவார்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கேற்ற பரிசுத்தம் நம்மளே இருக்கிறதா? நாம் இன்றைக்கு அவரை நேசிக்கிறோம் என்றால், அவரை கனம் பண்ணுகிறோம் என்றால் நிச்சயமாக அது விசேஷமாக இருக்கும். இன்றைக்கு 84ஆம் சங்கீதத்தில் அந்த ஆசான் அல்ல கோராகின் புத்தர் என்று சொல்கிறவங்க பாடின சங்கீதம். அதை சொல்லும்போது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆகவே கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் அது இன்றைக்கு தற்காலிகமாக இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற இடமாயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரை சேவிக்கிற அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக அவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்திலேயும் அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கிறதா? எவ்வளவு இன்பமானவைகள். அங்கு சண்டை சச்சரவு ஒன்றே இருக்காது. எப்பவும் அவர் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறதுனால அதை நம்முடைய உள்ளத்தையே அவர் வாசம் பண்ண தெரிந்து கொண்டதுனால ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியம் இல்லைனால் எப்படி இருக்க வேண்டும்? நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளை இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிக்கிறவங்க எப்பொழுதும் வாழ்க்கையில் அதே சங்கீதத்தில் சொல்லும்போது எப்பொழுதும் அவரை என்ன செய்வார்களாம்? உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். பிரைஸ் ஸ்தோத்திரம். உம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு உண்மையாக அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிற நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற நேரம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே துதித்து கொண்டிருக்கிற அனுபவம். அதான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு தாழ்வானாலும் உயர்வானாலும் ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் இல்லை, அவரை விட்டு தூரம் போகிற அனுபவம் அல்ல. ஆண்டவருடைய அன்பை விட்டு இவைகள் ஒன்று என்னை பிரிக்க மாற்ற நிச்சயித்திருக்கிறேன் சொன்னபடி நீ நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அந்த ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற அனுபவம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம். இன்றைக்கு பழைய விசுவாசிகளை தெரியும், என்னுடைய அம்மா உட்பட எனக்கு சொல்ல முடியும். மிகுந்த கஷ்டப்பட்ட அனுபவங்கள் உண்டு, காலங்கள் உண்டு. அந்த நேரத்திலேயும் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டான ஒரு பாடம், அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முறைமுறுத்ததில்லை, பாடிட்டே இருப்பாங்க. நல்ல நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடுவார்கள், ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு அவருடைய வாசஸ்தலமாக தெரிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதே அனுபவம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருப்பார்கள். இக்காலத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? சோதித்து பார்ப்போம்.
இதை தேவையில்லாமல் வாழ்க்கையிலே சமாதான கேடுகளையும் வேதனையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிற அனுபவம் தான் இருக்கிறது. இல்லை, ஒரு காரியம் விலகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வாசம் பண்ணும் வாசஸ்தலம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட இடத்திலே வாசம் பண்ணுவார்? சமாதானம். அங்கு இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லை என்று சண்டே ஸ்கூலில் பாட்டு படித்தது எனக்கு ஞாபகம் வருது. அதே நிலைமையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாகவே அது இருந்து கொண்டு இருக்கட்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், அந்த அனுபவத்தோடு வாழ்வோம், அந்த அனுபவ ரீதியாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம், கடைசி வரைக்கும் பாதுகாத்து. அவள் சொல்லப்படும் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற நிலைமையிலே கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை கூட ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போமாக. ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவரை வாசம் பண்ணும் வாசஸ்தலம் என்று நாம் சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் பிரியப்படக்கூடிய அளவில் இருக்கிறதா? மெய்யாகவே அவருடைய வாசஸ்தலமாக காணப்படுகிறதா? அந்த அவருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் துடித்து கொண்டிருப்பார்களே என்று சொல்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு மாதிரியாக இருந்து ஆண்டவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான பகல் வேலைக்காக நமக்கு நாள் கர்த்தாவே கேட்டதான வார்த்தைகள் படியே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை சிந்தித்துக் கொள்ள, நான் ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறேனா என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியாதவர்கள் இன்னும் நீர் வாசம் பண்ணும் ஒரு ஆலயமாய் ஒப்பு கொடுத்து இயேசு ஜீவிக்கிற, இல்லை என்றால் இயேசு வாசம் பண்ணுகிற ஒரு இடமாகவே இந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்கவும். அதனுடைய தாவீது ஆண்டவரே சொல்லுகிற அனுபவத்தில் இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, அவருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு அனுபவத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரே குற்றங்களை மன்னியும், பரிசுத்தத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே அன்பிலும் ஐக்கியத்திலும் தேவ கிருபையிலும் இன்றைக்கு தங்களை பரிசுத்தத்தோடு காத்து நித்திய ஜீவனுக்கென்று, ஜீவனே நித்திய ஜீவன் என்று ஓட மாத்திரமல்ல, தாங்கள் ஆண்டவரே ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு கூட பரிசுத்தத்திலும் அன்பிலும் நீதியிலும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் மாதிரியாக இருக்க ஒரு கிருபைதாரும் கர்த்தரையே பிரியப்படுத்த உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய வருகைக்கு எண்ணங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமேடுபட சாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் இன்னும் ஒன்றும் நம்மவரோடும் இன்னும் ஒன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.